கடல் சூழ்ந்த ஒரு தனிமையான தீவில் கதவுகள் இல்லாத ஒரு கல் கோபுரம் இருந்தது. அதில் சிறைப்பட்டிருந்தார்கள் கிரேஸின் மாபெரும் கண்டுபிடிப்பாளர் டேடலஸ் மற்றும் அவரது மகன் இக்காரஸ். டேடலஸ் கல் சுவர்களால் கூட ஒரு மனிதனின் அறிவை சிறைப்பிடிக்க முடியாது என எண்ணினார். பறவைகளை கவனித்த டேடலஸ் அதனின் இறகுகளையும் மெழுகும் அவற்றுடன் நம்பிக்கையையும் சேர்த்தான். டேடலஸ், மகனே, கடலுக்கு அருகில் பறக்காதே, சூரியனுக்கும் மிக அருகில் போகாதே என்று கூற, அதற்கு இக்காரஸ் சிரித்தபடி, பயப்படாதீங்க அப்பா, நான் கவனமாக இருப்பேன் என்று கூறினான். அவர்கள் வானில் குதித்தார்கள். காற்று அவர்களை தாங்கியது. கடல் கீழே அமைதியாக பார்த்தது. இக்காரஸ் சிரித்தான். ஒரு மனிதன் அல்ல, ஒரு கடவுள் போல பறந்தான். ஆனால் மகிழ்ச்சி ஆசையாக மாறியது. மேலும் உயரம், மேலும் வெளிச்சம். டேடலஸ், இக்காரஸ், திரும்பு என கத்தினார். ஆசையால் அறிவு மறைக்கப்பட்ட இக்காரஸ் சூரியனை எட்ட முயன்றான். அருகே பறந்தான். இக்காரஸ் சூரியனை நெருங்க மெழுகு உருகத் தொடங்கியது. அவனை எட்டிப் பிடிக்க முயன்ற டேடலஸ் தவறினான். இறகுகள் மழை போல விழுந்தன. கடல் அமைதியாக திறந்தது. இக்காரஸ் விழுந்தான். இக்காரஸ் விழுந்தது அவன் பறந்ததால் அல்ல, எச்சரிக்கையை கேட்க மறந்ததால். ஆசை நமக்கு சிறகுகள் தரும், ஆனால் அறிவுதான் அதனை பாதுகாக்கும். நீங்களும் இவனைப் போல் உயரம் கனவு காணுங்கள், ஆனால் உங்களை நேசிப்பவர்களின் வார்த்தைகளையும் கேட்க மறக்காதீர்கள்.